சென்னையில் காதலித்து ஏமாற்றிவிட்டு வேறொரு பெண்ணை கரம் பிடிக்க காதலன் தயாரானதாக கூறி பாதிக்கப்பட்ட பெண் திருமணத்தை நிறுத்த முற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. குற்றம் சாட்டிய பெண்ணை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்றதால் கலாட்டா கல்யாணமாக மாறியதன் பின்னணி என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சென்னையில் 2 ஆண்டுகள் லிவிங் டுகெதரில் வாழ்ந்த இளைஞர் திடீரென உறவை முறித்ததாக இளம்பெண் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஏமாற்றிய இளைஞர் வேறொரு பெண்ணுடன் மாலை மாற்றியதால் பாதிக்கப்பட்ட பெண் வெகுண்டெழுந்துள்ளார். காதலனுடன் ஒன்றாக வாழ்ந்ததற்கான ஆதாரம் இல்லாததால் பெண்ணின் குற்றச்சாட்டு காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளது. நம்பி ஏமாந்தவருக்கு நியாயம் கிடைக்குமா? நாகர்கோவிலைச் சேர்ந்த 27 வயதான லிஜின் என்பவர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள தனியார் போன் தயாரிப்பு தொழிற்சாலையில் பணியாற்றி வந்தார். அதே கம்பெனியில் கடலூர் மாவட்டம் வள்ளிமதுரம் பகுதியைச் சேர்ந்த 28 வயதான பிரியதர்ஷினி என்பவரும் பணியாற்றியுள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட நட்பு காதலாக மாறியுள்ளது. இதனையடுத்து கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரியில் பாரிமுனையில் உள்ள அந்தோனியார் தேவாலயத்தில் நண்பர்கள் முன்னிலையில் இருவரும் மோதிரம் மாற்றிக்கொண்டு திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. பின்னர் தாம்பரம் சேலையூரில் உள்ள ஒரு வாடகை வீட்டில் இருவரும் கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்துள்ளனர். 2 முறை கர்ப்பம் தரித்த பிரியதர்ஷினிக்கு லிஜின் மாத்திரை வாங்கி கொடுத்து கருவை கலைத்ததாகவும் கூறப்படுகிறது. நாளடைவில் வேறு ஒரு பெண்ணிடம் லிஜின் தொடர்பில் இருந்ததால் அது குறித்து செங்கல்பட்டு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பிரியதர்ஷினி புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து காதலன் லிஜினுக்கு வேறொரு பெண்ணுடன் திருமண ஏற்பாடு நடைபெற உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. அதை கேட்டு அதிர்ச்சியடைந்த பிரியதர்ஷினி தனது வழக்கறிஞர்கள் மூலம் தண்டையார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் மணமகன் மற்றும் மணமகள் வீட்டாரை அழைத்து போலீசார் விசாரித்துள்ளனர். அப்போது லிஜினுக்கு ஏற்கனவே திருமணம் ஆனதற்கான ஆதாரம் இருந்தால் திருமணத்தை நிறுத்துவதாக இரு வீட்டாரும் போலீசாரிடம் கூறியுள்ளனர். ஆனால் நண்பர்கள் முன்னிலையில் திருமணம் நடைபெற்ற வீடியோ மற்றும் போட்டோ ஆதாரங்களை லிஜின் திட்டமிட்டு அழித்ததாக பிரியதர்ஷினி குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தில் பெற்றோர் சம்மதத்துடன் லிஜினுக்கு வேறொரு பெண்ணுடன் திருமண ஏற்பாடு நடைபெற்றுள்ளது. அப்போது அங்கு சென்ற பிரியதர்ஷினி வாக்குவாதம் செய்து கூச்சல் குழப்பமிட்டு திருமணத்தை நிறுத்த முயன்றுள்ளார். அதனை ஏற்க மறுத்தவரை போலீசார் வலுக்கட்டாயமாக ஆட்டோவில் ஏற்றி அழைத்துச் சென்றனர். தன்னை காதலித்து ஏமாற்றியதாக கூறி இளம்பெண் ஒருவர் காதலனின் திருமணத்தை தடுத்து நிறுத்த முயற்சி செய்ததால் அது கலாட்டா கல்யாணமாக முடிந்தது. இருந்தபோதும் பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.